ஆ. உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆ. பேசுங்க. அ இல்ல கொஞ்சம் பர்சனலா பேசணும். கூட வர முடியுமா? ஆ. பரவாயில்லங்க. எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. ஆ. என்னங்க? ம். ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம தரைய தேய்ச்சிட்டு இருக்கீங்க. அது வெக்கம். ஓ! அப்படியா? சரி என்ன பேசணும் அத சொல்லுங்க. நான் ரொம்ப மாடர்ன் டைப்பான தைரியமான பொண்ணு. ஆ. சரி. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நான் யாரா இருந்தாலும் மனசுல பட்டத பட்டு பட்டுன்னு முகத்துக்கு நேரா பேசிடுவேன். அதே மாதிரி இப்ப என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி வந்து நிக்கிறீங்கல்ல? அதையும் பட்டு பட்டுன்னு பேசிட்டீங்கன்னா, நான் என் வேலைய பார்க்க போயிருவேன். எனக்கு வேற நெறைய வேலை இருக்குங்க. அதுதான் என்னால முடியல. ஏன் முடியல? எனக்கும் தெரியல. உங்ககிட்ட நல்லா பேசணும்னு எனக்கு தோணும். ஆனா உங்கள பார்த்த உடனே பேச நினைச்சது எல்லாமே எப்படியோ மறந்து போயிடும். அதனால தான் என் மனசுல உள்ளத இந்த லெட்டர்ல எழுதி கொடுக்க வந்திருக்கேன். அ, இத நீங்க படிச்சுட்டு உடனே முடிவு சொல்லணும்லாம் இல்ல. நீங்க நல்லா பொறுமையா யோசிச்சு ஒரு 2 மினிட்ஸ்ல சொன்னா போதும். ம், ம். ஏங்க, நானும் என் வாழ்க்கையில சில பேர ரொம்ப நேசிச்சேன். ஆனா அவங்க யாருமே என் மனச புரிஞ்சுக்கவே இல்ல. என் மனச உடைச்சு என்ன காயப்படுத்திட்டு தான் போனாங்க. என் மனச மத்தவங்க உடைச்ச மாதிரி, உங்க மனச நான் உடைக்கவோ, காயப்படுத்தவோ விரும்பல. என்ன புரிஞ்சுகிட்ட பொண்ணு நீங்க தான். நமக்கு புடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறத விட, நம்மள புடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்ன புடிச்சிருக்க, உங்கள கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன்.